இந்த படத்தோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ் சூர்யா அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். மனுஷன் வந்து ஆஃப்டர் 40 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் படத்துல என்டர் ஆகுறாரு. ஆனா அவர் வரும்போதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிவைன் ஃபீலோ இல்லாட்டி என்னமோ ஒரு சம்பவம் பண்ண போறாரு, நிறைய விஷயங்கள் நியூவா கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஆரா கிரியேஷன்ஸ் வந்து இந்த படத்துல சூர்யா கிட்ட ஈவன் மோர் ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் வந்து நின்னாலே போதும், அவர் வந்து சம்பவம் செஞ்சுட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர்னால ரிவீல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிறிஸ்பா ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் சூர்யா அவர்கள். நிறைய விஷயங்கள்ல வந்து கண் கலங்கவும் வச்சாரு, யோசிக்க வச்சாரு. அண்ட் மனுஷன் கண்ணிலே விளையாண்டுருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்க ரோலே வந்து ஈவன் மோர் பவர்ஃபுல்லான ரோல் கம்பேரிங் டு அதர் மூவிஸ். இந்த படத்தில் அந்த பவர்ஃபுல்லான ரோலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருந்தாலும் சரி, அவர் காஸ்டியூமாக இருந்தாலும் சரி, அவரோட அந்த முறுக்கு மீசை, அந்த ஸ்வாகு, இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது தியேட்டர்ல நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி இந்த ஆடியன்ஸ்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து சில படங்கள்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஈவன் தோ அவங்க ஹார்ட் கோர் ஃபேன்ஸா கூட இருந்துட்டு போகட்டுமே. பட் அந்த மாதிரி ரேரான மொமெண்ட்ஸ் வந்து சில இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அது நான் இன்னைக்கு கண்கூட நான் தியேட்டர்ல பார்த்தேன்.